ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்க. அதோட செலப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து சிம்பிளாக வீட்டில் பசங்களுக்கெலாம் வந்து ராதை வேஷம், அப்புறம் என் பையனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டு சும்மா ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன். வாங்க, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய டெய்ல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட் கலராக இருக்குது. இதில் பாதம் வச்சா தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்துலேயும் வாசல்லையும் மட்டும் நான் மஞ்சள்லேயே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுலேயும் தெரியல, பட் வீடியோவில் பார்த்து தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரிஞ்சுது. மற்றபடி வந்து சும்மா மஞ்சள் பூசி அதில் வந்து கால் வச்சா கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுன்றதுக்காக நான் வந்து மஞ்சள் வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க அரிசி மாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுப்பேன். அதே மாதிரி கையை மூடி அப்படியே வந்து இது மாதிரி கையை மூடி நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா 5 விரல் வச்சுட்டு அப்படியே வைக்கணும். ரைட் காலுக்கு ரைட் கையில் வைக்கணும், லெஃப்ட் காலுக்கு லெஃப்ட் சைடு வைக்கணும். இந்த மாதிரி தாங்க நான் மாற்றி மாற்றி வைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி வைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வரைஞ்சி கூட பார்த்துருக்கீங்க. நான் வந்து வரைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து வந்தது கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி தான் ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டே போயிடுவேன். யாராவது பிடிச்சிட்டு வருவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து வெளியிலேருந்து வச்சுட்டு சாமிக்கிட்ட வரைக்கும் அப்படியே வந்து உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே குழந்த கால் அப்படியே தெரியுங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட்டில் வந்து தெரியல. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாமியை வந்து வச்சுட்டு எப்பயுமே வந்து சிலை வந்து வெளியில் வைக்க மாட்டேன். நான் வந்து உள்ளே வச்சுருவேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி மட்டும்தான் வெளியில் வைப்பேன். வச்சுட்டு பாதம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு என் பொண்ணுக்கு வந்து ராதை வேஷம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணுக்கு தான் நிறைய நேரம் போட்டுட்ருப்பேன். என் பையனுக்கு வந்து கொஞ்ச நேரம், அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணான் போட வச்சேன். அதனால தான் அவனுக்கு நிறைய நேரம் வீடியோவில் காமிக்காமல் கொஞ்சம் நேரம் காமிச்சிருப்பேன். இவளுமே ரொம்ப அட்டகாசம் தான் பண்ணான். ஆனால் அவன் ரொம்ப அதிகங்க. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். வீடியோ எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட நிற்க மாட்டான். இவளையாவது வந்து மிரட்டி நிற்க வச்சிடலாம், அவளை நிற்கவே வைக்க முடியாது. அவன் பின்னாடியே நான் சுற்றி தான் கிளப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் இவளை கிளப்புறது வந்து வரும், ராதையை கிளப்புறது வந்து வீடியோவில் வரும். கிருஷ்ணரை கிளப்புறது வந்து அவ்வளோ வராது. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்து முடி அதிகமாக கிடையாது. அதுபோக நான் வந்து இதை முடியிலேயே வந்து ஜவுரி முடி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த வாட்டி சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நெத்தி சுட்டி வைக்கிறதுக்காக நல்லா ஏற்றி வந்து கிளிப்பு குத்திட்டு பின்னாடி வந்து லைட்டாக சின்ன கிளிப்பு குத்திட்டு துண்டு முடியெலாம் இப்போ தான் ஹேர் கட் பண்ண ரீசெண்டாக துண்டு முடியெலாம் எடுத்து அப்படியே வந்து பின் குத்திட்டேன். அப்புறமேட்டு இந்த நெத்திச்சுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. அப்படியே நெத்தி சுட்டி சைடில் வர்றது, அப்புறமேட்டு புல்லாக்கு அதெல்லாம் சேர்ந்து வந்துடும் இந்த நெத்திச்சுட்டியில். இது வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வாங்கினது. 3rd டைம் நான் இதை யூஸ் பண்ணுறது, பத்திரமா எடுத்து வச்சு. தோடு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோடே போட்டு விட்டுட்டேன். அவளோட ஜிமிக்கி ஒன்று இருக்கும், அந்த தோடே போட்டு விட்டுட்டு. ஏன்னா இதோட தோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், குழந்த காதெல்லாங்க வலிக்கும். ரொம்ப பெருசாக மேக்கப் இல்லாமல் லைட்டாக சிம்பிளாக வந்து மேக்கப் போடுறேன். மேக்கப்லாம் எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட தெரியாது, கிட்டலாம் காமிக்கிற அளவுக்கு. கொஞ்சம் ஒரு அளவுக்கு லைட்டாக வந்து ரோஸ் பவுடர் போட்டுட்டு ஐலைனர் வச்சுட்டு லைட்டாக ஐ ஷேடோ போட்டிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டிருக்கேன். அப்புறமேட்டு இந்த கலர் சாந்து எடுத்து புருவத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வைப்பாங்கள்ல எல்லா கலர்லேயும் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அவள் இந்த வந்து செட்டு, இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே பாவாடை, இது சாரீ செட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு வந்திருந்தால அந்த ட்ரெஸ்ஸு தாங்க இது. அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு பேக்கில் நிறைய விட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. பேங்கிள்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் வாங்க மறந்துட்டேன். அதனால் பிங்க் கலர் பேங்கிள்ஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். நாங்கள் பாருங்கள், என் பையன் வந்து கேட்குறான், எனக்கு மட்டும் கிடையாதான்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட சொல்கிறேன், டே நீ ஆம்பளை பிள்ளைடா, டக்குன்னு ஒன்று ரெடி பண்ணிடலாம்டா, இவ தான்டா பொம்பளை பிள்ளை, 1008 பின்னு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவனும் வந்துட்டு போயிட்டான். கிரீடத்தை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஓட்டை குத்தி அதில் ஒரு ஹேர் பின் மாதிரி நுழைச்சி
நான் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ராதை ரெடி. சிம்பிளாக க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டா பாருங்கள். அந்த புல்லாக்கு போட மட்டும் எப்பயுமே பயப்படுவா, இப்போயும் பயப்படுறா. நான் லைட்டாக கொஞ்ச நேரம் போட்டுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக க்யூட்டாக என்னோடய ராதா வந்து எங்கள் வீட்டு ராதா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக எங்கள் அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை மூவ் பண்ணிட்டாரு. சாரி, பாருங்கள் அழகாக இருக்கால, எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவள்தாங்க, என் பையன் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான். ஃபைனலி நான் அவளுக்கு முத்தம் கொடுத்தோன்னே கோச்சிக்கிட்டு போயிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரே கண்ணாடியை பார்த்து அந்த புல்லாக்கு மாட்டிக்கிட்டே இருக்கா. வலிக்கும் தானேங்க. சும்மா வீட்டில் இந்த நகை தாங்க, கடையில் அந்த செட்டெல்லாம் நான் வாங்கலை. இந்த கிரீடம் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் இருந்தது தான். இந்த கையில் இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு பிஃபோர் இயர் வாங்கினது தான். என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி கட்டிட்டேன். கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிட்டான், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி வேணாண்டா அப்படின்னேன். ஆனால் அவன் ஆசைப்பட்டான். சரி பாப்பாவுக்கு மட்டும் போடுறீங்களா, எனக்கு போட மாட்டிங்களா? அவன் பாருங்கள் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். இந்த சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே வச்சேன். ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு வந்து சிம்பிளாக வந்து வேஷ்டி கட்டி கொஞ்சோண்டு மணி அதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான். 2 பேரும், என்னோடய வீட்டு ராதை, என்னோடய வீட்டு வந்து கிருஷ்ணர், 2 பேரும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அவ்வளோதான், ராதையும் கிருஷ்ணரும் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே எங்கள் வீட்டில் வந்து சாமி கிருஷ்ணரும் ரெடி ஆகிட்டார். இப்போ அவருக்கு வந்து இலை போட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து கடையில் தான் நான் வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் கடையில் வாங்கி தான் ஸ்நாக்ஸ் வச்சு சாமி கும்பிட்டேன். பால் மட்டும் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தயிரும் வச்சுட்டேன். அது கூட வந்து வெண்ணெய் வச்சுட்டேன். இது 3 முக்கியம், பால், தயிர், வெண்ணெய் முன்னாடியே வந்து வச்சுட்டேன் பாருங்கள். அப்புறமேட்டு ராதை வந்து நானே வந்து வைக்கிறேன் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதையே வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க இலையில. நான் கொடுக்குறேன், கட் பண்ணுறேன்ற கூட வந்து கட் பண்ணவே விடலை. அவள் பாட்டுக்கு பொறுமையாக வச்சுட்டே இருந்தா. நான் கட் பண்ணுறேன் அவளுக்கு கட் பண்ண கூட தெரியல, ஆனால் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து கட் பண்ணுறா. அதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ணர் முறுக்கு எடுக்க பார்த்துட்டாரு. இருடா சாமி கும்பிட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பல் விழலாம் கொடுத்துருவேங்க. பல்லுலாம் விழுந்து வளர்ந்தாச்சு, இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பல் விழலைன்னா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அவள் பிரித்து ஒன்று ஒன்றா வந்து இலையில வந்து போட்டிருந்தா. சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் பாருங்கள் ராதை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக செலப்ரேட் பண்ணேன். நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் பொண்ணும் என் பையனையும் நான் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன், அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து 2 பேரையும் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்காக போஸ் கொடுக்குறா பாருங்கள். வாயை அசைக்காமலே இல்லைங்க எந்த ஃபோட்டோலையுமே. நானும் சும்மாருன்னு அதுக்கும் மேலே என் பையன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என் பையனை வந்து உட்கார சொன்னேன். அவன் பாருங்கள் வந்து உட்காந்துட்டு டக்குன்னு போயிடுவான். டக்குன்னு போகிறது மட்டும் இல்லாமல் உட்காந்த 2 நிமிஷம் வாயை என்னெல்லாம் பண்ணியிருப்பான் பாருங்கள். ரொம்ப வந்து இப்படி பண்ணியிருப்பான். என் பொண்ணு வந்து அங்கே இருக்க முறுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டா. அவளுக்கு இந்த வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் உட்காந்து அங்கேயே சீராக சாப்பிட்டு எழுந்துச்சி போயிட்டா. கிருஷ்ணர் சாப்பிடாம எங்கள் வீட்டில் ராதை சாப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டாங்க. எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி வந்து இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எதுவும் நான் குக் பண்ணலன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இன்றைக்கி பயங்கரமாக வேலை இருந்துச்சுன்றதுனால தான் நான் குக் பண்ணாமல் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சே நான் வந்து செலப்ரேட் பண்ணேன். இல்லைனா முன்னெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது செஞ்சு செலப்ரேட் பண்ணியிருப்பேன். எங்கள் வீட்டு கிருஷ்ணரை பார்த்து எல்லோரும் வந்து ஏதாச்சும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.